இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து if ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து வேரியபிள் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் if ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா if else ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, நெஸ்டட் ifன்னு ஒன்று இருக்கு, else if laterன்னு ஒன்று இருக்கு. ஸோ முதல்ல வந்து if ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், a, b ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். ரெண்டு வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணுறோம். a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 12ன்னு. ஸோ நான் இப்போ வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள் அசைன் பண்ணுறது மட்டும் ஹெட் செக்ஷனில் பண்ணுறேன். பாடி செக்ஷனில் அந்த வேல்யூ வந்து if ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், செக் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். if a greater than b. ஸோ ஆப்ரேட்டர் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா இங்கே greater than சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணணும்னா பியோட a வேல்யூ பெருசா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா டாக்குமெண்ட் டாட் ரைட். ஸோ வேல்யூவில் என்ன கொடுக்க போகிறோன்னா a is bigger than b அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணனா எதுவுமே பிரிண்ட் ஆகவே இல்லை. ஏன் பிரிண்ட் ஆகவே இல்லை அப்படின்னா இங்கே வேரியபிளை வந்து வேல்யூ எதுவுமே டிசைன் பண்ணவே இல்லை. ஏயோட வேல்யூ வந்து பியோட பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 12, ஏவோட வேல்யூ 10. ஸோ நம்ம அந்த வேல்யூ மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல டாக்குமெண்ட் டாட் ரைட் வேல்யூ ஃபார் a is அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன் ப்ளஸ் a. அதே மாதிரி வேல்யூ ஃபார் பிக்கு பிரிண்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டுங்கிறதுக்கு வந்து ஸ்பெல்லிங் நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ENT சின்டாக்ஸ் எரர் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த வேல்யூ வந்து அங்கே அவுட்புட்டில் எதுவுமே பிரிண்ட் ஆகாதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அங்கே பிரிண்ட் ஆகும், ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் லைனுக்கு வரதுக்கோசம் நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸ்குள்ள BR. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வேல்யூஸ் வந்து லெஸ் தேனாக இருந்ததுன்னா பியோட அடுத்ததில் பிரிண்ட் ஆகி செக் பண்ண போகிறோம் அதனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் a is 10, வேல்யூ ஃபார் b is 12 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன், ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 12ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனா என்ன ஆகும் பாருங்க, a வேல்யூ வந்து 100ன்னு வந்துருச்சு, பியோட வேல்யூ 12ன்னு வந்துருச்சு, a is bigger than b அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து சிம்பிள் if ஸ்டேட்மெண்ட். இதில் ஜாவா ஸ்கிரிப்டில் சிம்பிளாக if ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது இதுதான் எக்ஸாம்பிள்.